Next, nervous system. So nervous system composed of specialized cell called neuron. இதுதான் அழகு அப்படிம்பாங்க. மூளையின் நரம்பு மண்டலத்தின் அழகு அப்படின்னு உண்மையில் தமிழில் கேட்பாங்க. தென் நர்வஸ் சிஸ்டத்தோட யூனிட் என்னன்னு கேட்டால் நியூரான் உண்மையில் வரும். ஓகேவா? தென் நர்வ் செல்ஸ் விச் கேன் டிடெக்ட், இதோட ஒர்க் என்னன்னா இட் கேன் டிடெக்ட் அண்ட் ரிசீவ் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்மிட். டிடெக்டாக கண்டறிதல், நம்ம தேடுறது, அதே மாதிரி இது கடத்தல், இது ரிசீவ் பண்ணுறது, தகவலை ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒரு இதுலேருந்து ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு கடத்தும். தென் நியூரலாஜிக்கல் செல்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் செல் ஆஃப் நியூரான். இது ஒரு நியூரலாஜிக்கல் செல் வந்து இதை பார்த்துங்க, நியூரான் வந்து அது செல்லு, நியூரலாஜிக்கல் செல் வேற. அது வந்து யாருக்குன்னா சப்போர்ட்டிங் செல்லாக இருக்கும். யாருக்குன்னா நியூரானுக்கு சப்போர்ட்டிங் செல், நியூரலாஜிக்கல் செல். The nerve fibers are certain bundles of extended projection of the nerve cells. இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி நியூரான் இருக்குது பார்த்தீங்களா? நியூரான் வந்து இது ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ இருக்குன்னா 96 மில்லியன் இருக்கும். ஓகேவா? தென் நர்வ் செல்ஸ். இப்போ பார்க்க போகிறது நர்வ் செல்ஸ். நர்வ் செல்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா செல் பாடி அண்ட் டென்ட்ரில்ஸ். பாருங்க, டென்ட்ரில்ஸ் இதில் இருக்க இந்த இதில் வந்து இதுதான் டென்ட்ரில்ஸ். இல்லையா? இதெல்லாம் டென்ட்ரில்ஸ். அண்ட் தென் ஆக்சான். இதுதான் ஆக்சான். நான் இதில் குறிக்கல பாக்ஸ் குறிக்கலை, புக்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆக்சான் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தாலும் இமேஜ் அடித்து பார்த்தாலும் உங்களுக்கு வரும். ஆக்சான் இது இதுதான் நியூரான், இதுதான் செல். இது மூளையோட நர்வஸ் சிஸ்டத்தோட செல். அண்ட் தென் செல் பாடி பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். செல் பாடியில் வந்து இதுதான் செல் பாடி. இந்த மூணு சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம்? நர்வ் செல்னு சொல்கிறோம். இது அதில் செல் பாடி. இது செல் பாடி, இது டென்ட்ரில்ஸ், இது ஆக்சான். இந்த நீளமாக இருக்குது அது ஆக்சான். ஸோ செல் பாடி ஸ்ட்ரக்சர் இன் irregular in shape of polyhedral. It is also called cyton. இது செல் பாடியே என்னன்னு சொல்லுவாங்க? சைட்டான்னு சொல்லுவாங்க. இது செல் பாடி, இதை சைட்டான்னு சொல்லுவாங்க. And then cell body contain cytoplasm which typical cells organelles and certain granular bodies that are நெஸ்லே கிரானுவல்ஸ். இதில் புள்ளியாக இருக்கும். இந்த இடத்துல புள்ளியாக இருக்கும். இதுக்கு பேர் நெஸ்லே கிரானுவல்ஸ்னு வரும். சரியா? அண்ட் தென் இந்த நடுவில் இருக்கிறதுக்கு பேர் நியூக்ளியஸ். ஸோ நெஸ்லே கிரானுவல்ஸ் ஆர் a group of ribosome for protein synthesis. இதில் வந்து புரோட்டோபிளாசம். இது வந்து எதுக்குன்னா இதில் இந்த இல்லையா, இந்த நெஸ்லேன்னு சொல்கிறோம் இல்லையா, குரூப் ஆஃப் நிறைய இருக்கும். அதோட ஒர்க் என்னென்னா ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும், ப்ரோட்டீனை உருவாக்கும். அதுக்கு தான் அதோட ஒர்க்கே. அண்ட் தென் டென்ட்ரில்ஸ். நிறைய இதெல்லாம் டென்ட்ரில்ஸ். இதுதான் டென்ட்ரில்ஸ். இது எப்படின்னா இதே மாதிரி 86 மில்லியன் சொன்னாலே இதோட அது கனெக்ட் ஆகிடும். இதே மாதிரி ஒரு இதில் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி இதில் இந்த இது மூலம் இதுலேருந்து இன்னொரு செல்லுக்கு போய் அப்படி பிரெயின்லேருந்து நரம்பு மண்டலம் வந்தால் இல்லையா, இது முதுகுத்தண்டில் வரும். இது முதுகுத்தண்டோட வந்து நம்ம குதிரை வால் மாதிரி கீழே முதுகு பின்னாடி வெர்டபிள் காலமில் இப்படி ஃபுல்லாக வந்து அதை நம்ம என்ன மூளையிலேருந்து அங்கேருந்து வருதோ சொன்னோம்ல ரிசீவ் பண்ணுறது, நம்ம கண் பார்த்து அந்த மூளைக்கு ரிசீவ் போகும். இது மூலியமாக அடுத்து ரிசீவ் போய் அதை ரிசீவ் பண்ணி அந்த செய்தியோ பார்வையோ பொருளையோ எதையோ ஒன்று ரிசீவ் பண்ணிட்டு தென் எகெயின் திரும்ப வேறு வழியாக நமக்கு கடந்த அந்த கையை எடு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆர்டர் போடும். கட்டளை டிடெக்ட் பண்ணி அதை எடு அப்படிங்கிறது அதுலேருந்து கட்டளை வரும்போது நம்ம கை கொண்டு எடுக்கிறோம். அண்ட் தென் அப்புறம் என்ன சொல்கிறது, டிடெக்ட் அந்தாவது அது உள்ளே வந்துட்டு ரிசல்ட் ரெண்டாவது டிரான்ஸ்மிட் பண்ணும். என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த பொருளை எடுத்து சாப்பிட்றதுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, புரியுதா? அதே இதில் செல்லில் இது வந்து சொல்லலை, இது நியூரான் இது நியூராலஜிக்கல் செல், அது கூட சப்போர்ட் பண்ணுற செல். இதில் வந்து இது வந்து மல்டி போலார். இப்படி நிறைய இருந்தால் அதுக்கு பேர் மல்டி போலார். இது ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதனால இது பை போலார். இது வந்து ஒன்று சிங்கிளாக இருக்கிறதுனால யூனி போலார். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் நியூக்ளியஸ் தான். இது சப்போர்ட்டிங் செல்ஸ். அண்ட் tendrils are short bifid which branch repeatedly and produced out of the cell body. Tendrils transmit electrical impulse towards the cyton. இது வந்து
இது வந்து எலக்ட்ரிக்கல், இதை வந்து இது வழியாக கடத்தி இந்த வழியாகவும் போகும். என்ன எலக்ட்ரிக்கல் சொல்கிறாங்க, சில நேரத்தில் முட்டில் அடிப்பட்ட கரண்ட் அடித்த மாதிரி அந்த மாதிரியான ப்ராசஸ் உள்ள போயிட்டு இருக்கும். சரியா? தென் axon, one of the bifer arising from the cell bodies which long with the branched distal end and the end and it is called axon. இந்த நீளமாக போதிலே அந்த செல் பாடியிலிருந்து நீளமாக போகும். இதைத்தான் என்ன சொல்கிறோம்? ஆக்சான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது axon, the distal branch of axon terminate in bulb-like structure called synaptic knob filled with chemical called neurotransmitter. இது உள்ள கெமிக்கல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? அது என்ன ஒன்றா கெமிக்கல் டிரான்ஸ்மிட்டர். நம்ம எலக்ட்ரிக் டிரான்ஸ்மிட்டர் சொன்னாலும் இது கெமிக்கல் டிரான்ஸ்மிட்டர். Let's start.